யாம் இருக்க பயமேன் படத்துல இருந்து ஒரு அருமையான சாங் கேட்டோம். இப்ப நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம சூரியன் எஃப்எம் 104.4, நேரம் சரியாக 5:30 இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள சிறப்பு விருந்தினர் டாக்டர் வெங்கட்ராமன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வெல்கம் சார். வணக்கம் சார். இன்னும் நம்ம கிராமங்கள்ல நம்பப்படுற ஒரு விஷயமா இருக்குது பேய்கள் மற்றும் ஆவிகள். இதை பத்தி ரிசர்ச் பண்ற மோஸ்ட் ஆஃப் த ஸ்காலர்ஸ்ல நீங்களும் ஒருத்தர். உங்க கருத்துக்களை நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கோங்க சார். பேய்கள்னு சொல்றதை விட ஆன்மான்னு சொல்றது பொருத்தமாகும். ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் முடிறதுக்குள்ள அவன் மரணம் அடைந்தால் அவன் ஆன்மா வீதி காலத்தை இந்த பூலோகத்துல தான் செலவிடும். நம்ம ஆன்மாவை பார்த்து பயப்படுற மாதிரி அந்த ஆன்மாக்களும் நம்மளை பார்த்து பயப்படும். பொதுவாக ஆன்மாக்கள் தங்களை வெளிக்காட்டிக் கொள்வதில் அதிகமாக ஆர்வம் செலுத்தும். அவை இருக்கும் இடத்துல நறுமணம் மூலமாகவும் ஒரு பனிமூட்டம் மூலமாகவும் தங்களை வெளிப்படுத்தும். அவை இருக்கும் இடத்தை தொந்தரவு செய்தால் ஆபத்து நேரிடலாம். விளைவு விபரீதமா இருக்கும். ஹலோ, நான் நம்ம ரூமுக்கு தான்டா போயிட்டுருக்கேன். இல்லைடா, பைக் ரிப்பேர் நடந்து தான் போயிட்டுருக்கேன். இங்கே கம்மாவாடி ஏரியா சைடு போயிட்டுருக்கேன். ஹலோ டே, ஓ கிஃப்ட் பாக்ஸா? இது எப்படி இங்க? சரி போய் பார்ப்போம். எவனும் வேற இல்லை. வித்தியாசமா இருக்கு. புதையல் எது உள்ள இருக்குமோ? பாப்போம். சீட் இருக்கிற மாதிரி இருக்கு. இது ஒரு மந்திரிக்கப்பட்ட கலசம். இதை படிக்கிறீங்கன்னா ஒரு ஆபத்தை சந்திக்க போறீங்கன்னு அர்த்தம். இந்த கலசத்திலிருந்து ஆஸ்கர்னு ஒரு அமானுஷ சக்தி வெளியாகிவிட்டது. அந்த சக்தி எங்கு சென்றாலும் உங்களை பின்தொடரும். நிம்மதியாக இருக்க விடாது. ஃபன்னியா இருக்கு. எவன் செஞ்ச வேலையா இது? எதுக்கு? என்னவா இருக்கும்? எப்படிங்க? இங்கேதானே இருந்துச்சு. எங்க போயிருக்கோம்? பார்த்தேனே. கதவத்திற்கு இவ்வளோ நேரமா? உள்ள இருந்தேன்டா. ஆமா, லேட்டா வருவேன்னு கால் பண்ண வேண்டியதானே? போன ஃப்ரெண்டு வீட்டில் வச்சுட்டு வந்தேன்டா.
வாழ்க்கையில நம்ம தெரியாதனமா ஒரு பேய் படம் பார்த்திருப்போம். அந்த பேய் படத்தை திருப்பி பார்க்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிருப்போம். என் வாழ்க்கையில வந்து கேவலமான பேய் படம் நீதான். நான் உன்னை இனிமே பார்க்கவே மாட்டேன். குட் பை. என்னையாடி பேய் படம் நீதாடி கொஞ்ச நேரமா இங்க எதுவுமே சரியில்லைடா. ஏன் என்னாச்சு? இன்னைக்கு ஈவினிங் வரும்போது எல்லாமே வினோதமா இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும்? என்ன கேட்டா நீ ஒரு டாக்டர் பாக்குறது நல்லது, சரியா? இதே போன் வந்து யார் கால் பண்றாங்க? ஹலோ, எங்கடா இருக்க? யார் பேசுறது? சுரேஷ்டா. சுரேஷ்? அந்த சக்தி எங்கு சென்றாலும் உங்களை பின்தொடரும். நிம்மதியாக இருக்க விடாது. டேய், மாப்ள. என்னடா ஆச்சு? ஆனா ஒண்ணு மாப்பிள்ள, விஜய் சூர்யாவுக்கு அப்புறம் அவனுக்கு தானே ஒரு பெரிய படமே கனவா வந்திருக்கு. படத்துல நான் தானே செய்கிறோம். என் ஆக்டிங் எப்படி வச்சு நான் சொல்லிடுவேன். என்ன பீப் சவுண்ட் போட வேண்டியிருக்கும். இந்த கதையை மட்டும் நம்ம எழுத்தோம். நயன்தாரா தான்டா போடணும். ஏயா? ஆமா ஆமா மாப்பிள்ள. No.